ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான செம்ம டேஸ்டான 1 பார்ட் தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பயிருக்கு வந்துட்டு தட்டைப்பயிறு, காராமணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி நேமில் சொல்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பயிறு வந்துட்டு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட். இதில் நம்ம இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இது செய்கிறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன். அதாவது 1 பங்கு தட்டைப்பயிருக்கு 2 பங்கு வந்து அரிசி எடுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சிடுறேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த தட்டைப்பயிரில் ஒரு சில தட்டைப்பயிர் வந்து சீக்கிரம் ஊறிடும், சிலது வந்து சீக்கிரம் ஊறாது. அப்படி இருக்கிறத நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க, அதாவது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு குக்கரை அடுப்பு வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன். இது சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 6 பல் பூண்டு அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 வரமிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வரமிளகாய் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. எனக்கு இங்கே காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சாதம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. எனக்காவது வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு சாப்பாடு செய்யணும், இல்லை வந்து சாப்பாடு செய்ய ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த தக்காளி வந்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வதங்கணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். சாம்பார் தூள் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்போ கூடவோ குறைச்சோ வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போயிட்டு அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே வந்துட்டு 1 பங்கு அரிசிக்கு வந்து 2 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தமாக 3 டம்ளர் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசியான தட்டைப்பயிறு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், என் தட்டைப்பயிர் வந்துட்டு சீக்கிரம் ஊறிடுன்றதுனால நான் அதை வந்து 1/2 அன் ஹவர் தான் ஊற வச்சுருந்தேன். சில தட்டைப்பயிர் ஊறாது, அப்படி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தட்டைப்பயிறு சாதம் வந்து இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து கிளறி விட்டுருங்க, அப்போ தான் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான ஒரு ரெசிபிங்க. இது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாங்க. இது வந்து ரொம்பவே வந்துட்டு ஈஸியான ஒரு 1 பார்ட் ரெசிபி. உங்களுக்கு வந்து சமைக்கவே டைம் இல்லை வந்து ரொம்ப சீக்கிரமாக அவசரமாக சமைக்கணும் அப்படின்ற டைமில் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். பெருசாக மசாலா அரைக்க தேவையில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போட தேவையில்லை. டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி சட்டுன்னு போட்டு ஒரே ஒரு பாத்திரத்தை வச்சு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இது செய்யும் போது பாத்திரம் கழுவுற வேலை கூட மிச்சமாயிருங்க, ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஒரே ஒரு குக்கரில் மட்டும்தான். இந்த வீடியோவை சமைக்க சோம்பேறித்தனப்படுற அல்லது சமைச்சிட்டு பாத்திரத்தை கழுவ சோம்பேறித்தனப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதோட விட்டுறாமல் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.